बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अस्सलामु अलैकुम व रहमतुல்லாஹி வ பரகாத்துஹு। அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ச்சியாக அல்லாஹுடைய கிருபையால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை விடயங்கள், இரவும் பகலும் அவர்களுடைய நேர்முக வர்ணனை சம்பந்தப்பட்ட விடயங்களை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சமாயிலி திர்மிதி என்னும் புத்தகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று 9வது பதிவாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலுறை, பாதணி, மோதிரம் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்ப்போம். 2 கருப்பு நிற சாதாரண காலுறைகளை நஜ்ஜாசி மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்து கொண்டார்கள். பின்னர் வுலு செய்தார்கள். அந்த 2 காலுறைகள் மீதும் மஸஹ் செய்தார்கள் என்ற விடயத்தை புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திஹ்யா அவர்கள் 2 காலுறைகளை அன்பளிப்பாக வழங்கினார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்து கொண்டார்கள். இஸ்ராயில் என்ற அறிவிப்பாளர் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னும் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் மூலம் அறிவிக்கிறார்கள். அதில் திஹ்யா அவர்கள் ஜுப்பா, அதாவது குளிராடை ஒன்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினார்கள். அவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளியும் வரை அணிந்திருந்தார்கள். அந்த காலுறைகள் பற்றிய விடயத்தை, அதாவது அந்த காலுறைகள் அறுக்கப்பட்ட தோலினால் செய்யப்பட்டதா அல்லது செத்த பிராணியின் தோலினால் செய்யப்பட்டதா என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிய விரும்பவில்லை என்ற கூடுதலான செய்தியும் இடம்பெற்றுள்ளது. கதாதா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலணி எப்படி இருந்தது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் நான் கேட்டபோது அவற்றில் 2 வார்பட்டைகள் இருந்தன என்று பதிலளித்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலணியின் மேல்பட்டை ஒவ்வொன்றிலும் 2 வார்கள் இருந்தன. ஈசா இப்னு தஹ்மான் கூறியதாவது, நைந்து போன தோளாலான 2 காலணிகளை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்களுக்கு காட்டினார்கள். அந்த 2லும் 2 வார்கள் இருந்தன. பின்னர் சாபித் அல் புனானி அவர்கள், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலணி என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடமிருந்து எனக்கு அறிவித்தார்கள். உபைத் இப்னு ஜுரைஜ் கூறியதாவது, உரோமம் இல்லாத செருப்புகளை நீங்கள் அணிவதை நான் காண்கின்றேன், இது ஏன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் நான் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரோமம் இல்லாத செருப்புகளை அணிந்துள்ளதை நான் பார்த்துள்ளேன். பின்னர் அதை அணிந்தே வுலு செய்வார்கள். எனவே நான் அது போன்ற செருப்பை அணிவதையே விரும்புகிறேன் என்று பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செருப்பு 2 வார்பட்டையுடையதாக இருந்தது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அம்ர் இப்னு ஹுரைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒட்டு போட்ட 2 செருப்புகளை அணிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததை நான் பார்த்துள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவரும் ஒரு செருப்பு அணிந்து நடக்க வேண்டாம். அணிந்தால் 2ஐயும் அணியுங்கள் அல்லது 2ஐயும் கலற்றி விடுங்கள். இந்த விடயத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது கையில் சாப்பிடுவதையும் ஒரு செருப்பு அணிந்து நடப்பதையும் தடை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவரேனும் செருப்பு அணிந்தால் வலது காலில் முதலில் அணியட்டும், கலற்றும் போது இடது காலிலிருந்தே கலட்டட்டும். அணியும் போது வலது கால் முதலாவதாகவும் கலற்றும் போது வலது கால் 2ஆவதாகவும் அமையட்டும். இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியதாவது, தலைவாறுதல், செருப்பணிதல், வுலு செய்தல் இவற்றில் முடிந்த அளவு வலதுபுறத்தில் துவங்குவதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவவர்களாக இருந்தனர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செருப்பில் 2 வார்பட்டைகள் இருந்தன. அவ்வாறே அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியோரின் செருப்பிலும் இருந்தன. ஒரே ஒரு வார்பட்டை கொண்ட செருப்பை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே அணிந்தார்கள்.
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மோதிரம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மோதிரம் வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தது. அதன் மேல் பகுதியில் அபிசீனியா நாட்டின் வேலைப்பாடு இருந்தது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளியாலான மோதிரம் செய்து வைத்திருந்தனர். அதன் மூலம் முத்திரையிடுவார்கள். அதை எப்போதும் அணிந்து கொண்டிருப்பதில்லை. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மோதிரத்தின் வளையமும் அதன் தலைப்பகுதியும் வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தன. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி அல்லாதவர்களுக்கு ஏகத்துவம் பற்றிய கடிதம் எண்ணும் போது அவர்கள் முத்திரை இல்லாத கடிதங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறப்பட்டது. உடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரம் செய்யுமாறு கட்டளையிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரத்திலிருந்த அம்மோதிரத்தின் வெண்மை இப்போதும் பார்ப்பது போல் என் கண் உள்ளது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மோதிரத்தில் முஹம்மது என்ற ஒரு வரியும் ரசூல் என்ற ஒரு வரியும் அல்லாஹ் என்ற ஒரு வரியும் செதுக்கப்பட்டிருந்தன. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிஸ்ரா, கைசர், நஜ்ஜாசி ஆகிய மன்னர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அப்போது அவர்கள் முத்திரை இல்லாத கடிதங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோதிரத்தை செய்தார்கள். அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அதன் கீழ் வளைவு வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிப்பறைக்கு சென்றால் தனது மோதிரத்தை கழற்றி விடுவார்கள். இந்த செய்தி சுனன், திர்மிதி, நசஈ, அபூ தாவூத், இப்னு மாஜா, இப்னு ஹிப்பான், ஹாக்கிம் ஆகிய நூல்களிலும் இடம்பெற்றுள்ளது. இந்த செய்தி சரியானதல்ல என்று திர்மிதி, அபூ தாவூத் ஆகியோர் குறிப்பிட்டுள்ளார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளியாலான மோதிரம் செய்து அதை தன் கையில் அணிந்திருந்தனர். பின்னர் அது அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடமும் இருந்தது. பின்னர் அரீஸ் என்ற கிணற்றில் விழும் வரை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கரத்தில் இருந்தது. அம்மோதிரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கரத்தில் மோதிரம் அணிபவர்களாக இருந்தார்கள். ஹம்மாத் இப்னு சலமா கூறியதாவது, இப்னு அபி ராஃபி அவர்கள் வலது கரத்தில் மோதிரம் அணிந்திருந்தார்கள். இது பற்றி நான் அவர்களிடம் கேட்டபோது அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வலது கையில் மோதிரம் அணிந்திருந்தார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையில் மோதிரம் அணிபவர்களாக இருந்தார்கள் என்று கூறினார்கள் என பதிலளித்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையில் மோதிரம் அணிபவர்களாக இருந்தனர். ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையில் மோதிரம் அணிபவர்களாக இருந்தார்கள். சல்த் இப்னு அப்துல்லாஹ் இப்னு நௌஃபல் கூறியதாவது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தமது வலக்கரத்தில் மோதிரம் அணிந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வலக்கரத்தில் மோதிரம் அணிந்ததை நான் பார்த்துள்ளேன் என்று அவர்கள் கூறியதாகவே நான் நினைக்கின்றேன். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளியாலான மோதிரம் செய்திருந்தார்கள். அதன் மேல் பகுதி உள்ளங்கையின் பக்கம் இருந்தது. அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. இதை போன்று எவரும் பொறித்து கொள்ளக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் முஅய்கிப் அவர்களிடமிருந்து அரீஸ் என்ற கிணற்றில் அது விழுந்துவிட்டது. முஹம்மது என்பவர் கூறுகிறார், ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் தமது இடது கையில் மோதிரம் அணிபவர்களாக இருந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க மோதிரம் செய்து அதை தனது வலக்கரத்தில் அணிந்து கொண்டார்கள். மக்களும் தங்க மோதிரங்களை செய்து அணிந்து கொண்டனர். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மோதிரத்தை எரிந்து விட்டார்கள். பின்னர் இதை ஒருபோதும் நான் அணிய மாட்டேன் என்றார்கள். மக்களும் தங்க மோதிரங்களை எரித்துவிட்டனர், அதாவது எடுத்தெறிந்து விட்டனர்.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாள், உருக்குச் சட்டை, கவசம் போன்ற விடயங்கள் பற்றி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.